காலை ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். பிதாவே, பரலோகத்திலிருந்து எங்களை பார்த்து கொண்டிருக்கிற தேவன், எங்களை நீர் ஆசீர்வதிக்கவே நீர் சித்தமாயிருக்கிறீர். இந்த கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் பிரகாசிக்கும்படியாக பலவிதமான இக்கட்டுகள் மன சூழ்நிலையிலே நாங்கள் வந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய தேவன் எங்களை கண்ணோக்கி பார்த்து இந்த ஆராதனையின் நாளிலே உம்மை நாங்கள் உயர்த்தி உம்மை நாங்கள் ஸ்தோத்தரித்து துதிக்கும் பொழுது கர்த்தர் எங்கள் மேல் பிரியமாக இருந்து உம்முடைய கரத்தை நீட்டி எங்களை தொடும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வர வேண்டியவர்களை சீக்கிரமாக நீர் கொண்டு வாரும். எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து, கர்த்தாவே, இந்த மாதத்திலே கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்த, ஆண்டவருடைய கிருபைகள் நன்மைகளை நினைத்து உம்மை உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். நீர் ஒருவரே கர்த்தர் என்பதை இந்த பூ உலகம் அறிந்து கொள்ளும்படியாக உம்மை நீர் உயர்த்தி கொள்ளும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். வருகிறவர்களை ஆசீர்வதித்து அனுப்பும். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அருளும். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர். நீர் எங்களை இருதயத்தை பார்த்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை அனுப்பும் கர்த்தா. ஓய்வு நாள் பாடசாலை ஆசீர்வதியும். ஆராதனையிலே கர்த்தருடைய அசைவாடுதலை நாங்கள் காண கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை உயர்த்தி பாடல்களை நாம் பாடுவோம். பிரைஸ் காட். தேவன் என் சொந்தமானார், என்ன ஆனந்தமே! மன்னாதி மன்னன் என்னை தேடி வந்தார், என்ன பேரின்பமே! தேவாதி தேவன் என் சொந்தமானார், என்ன ஆனந்தமே! மன்னாதி மன்னன் என்னை தேடி வந்தார், என்ன பேரின்பமே! சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. ஆனந்த கீதம் என் நாவில் தந்தார், என் இயேசு நல்லவரே. ரட்சண்ய கீதம் என் நாளும் பாடி என் மீட்பரை போற்றுவேன். ஆனந்த கீதம் என் நாவில் தந்தார், என் இயேசு நல்லவரே. ரட்சண்ய கீதம் என் நாவில் பாடி என் மீட்பரை போற்றுவேன்.
Praise God. Praise God. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். நீரின் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன். நீரின் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்பவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்பவரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன்,
உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். கர்த்தர் நல்லவர். God has filled us with all his blessings for which we have to give thanks to him. அவருக்கு நன்றி செலுத்தி அவரை தொடர்ந்து நாம் பாடல்களை பாடுவோம். Hallelujah. Praise God. In your presence There is fullness of joy at your right hand. There are pleasures evermore. you surround us. With your favor, O Lord, the earth is full of your goodness. The earth is filled with your love. In your presence There is fullness of joy at your right hand. There are pleasures evermore. You surround us with your favor, O Lord. The earth is full of your goodness. The earth is filled with your love. exceedingly Abundantly, far above all we could ever ask or think. exceedingly Abundantly, you give us all things to enjoy. exceedingly Abundantly, far above all we could ever ask or think. exceedingly Abundantly, you give us all things to enjoy. in your presence There is fullness of joy at your right hand. There are pleasures evermore. You surround us with your favor, O Lord. The earth is full of your goodness. The earth is filled with your love. பாடுவோமா? In your presence, there is fullness of joy at your right hand. There are pleasures evermore. You surround us with your favor, O Lord. The earth is full of your goodness. The earth is filled with your love. exceedingly Abundantly, far above all we could ever ask or think. exceedingly Abundantly, you give us all things to enjoy. exceedingly Abundantly, far above all we could ever ask or think. exceedingly Abundantly, you give us all things to enjoy. உம் சமூகம் என்றும் பேரானந்த சந்நிதானம், நித்திய பேரின்ப காருண்யத்தால் எம்மை சூழ்ந்து கொண்டீர். பூலோகமும் நன்மையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது. உம் சமூகம் என்றும் பேரானந்தம் சந்நிதானம், நித்திய பேரின்ப காருண்யத்தால் எம்மை சூழ்ந்து கொண்டீர். பூலோகமும் நன்மையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது. ஏராளமாய் தாராளமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அனைத்தையும் தருகின்றீர் அனுபவிக்க. ஏராளமாய் தாராளமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அனைத்தையும் தருகின்றீர் அனுபவிக்க. ஏராளமாய் தாராளமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அனைத்தையும் தருகின்றீர் அனுபவிக்க.
exceedingly, abundantly, far above all we could ever ask or think. Exceedingly, abundantly, you give us all things to enjoy. Exceedingly, abundantly, far above all we could ever ask or think. Exceedingly, abundantly, you give us all things to enjoy. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் குறைவாக செய்கிறவர் அவர். இல்ல நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிறவர். எபேசியர்ல இந்த வசனம் இருக்கிறது. He blesses us exceedingly and abundantly, more than we ask or think. நாம் நினைப்பதை பார்க்கிலும், நாம் அவரிடத்திலே ஜெபிப்பதை பார்க்கிலும் அவர் மிகவும் அதிகமாக செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். He has broken down all the barriers. நமக்கு முன்பாக இருக்கிற தடைகள், நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா விதமான குழிகளையும் கர்த்தர் நீக்கி அவரோடு கூட நம்மை இணைத்து வைத்திருக்கிறார். Today God has given us freedom in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு சுதந்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவரை உயர்த்தும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக. Let's sing this song. Jesus is my living hope. இயேசு என்னுடைய ஜீவனுள்ள நம்பிக்கையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். that lay between us, how high the mountain I could not climb. In desperation I turned to heaven and spoke your name into the night. Then through the Darkness, your loving kindness tore through the shadows of my soul. The work is finished, the end is written. Jesus Christ, my living hope. Who could Imagine so great a mercy. what heart could fathom such boundless grace? The God of ages stepped down from glory to bear my sin and bear my shame. The Cross has spoken, I am forgiven. the King of Kings calls me his own. Beautiful Savior, I'm yours forever. Jesus Christ, my living hope. Hallelujah, praise the one who set me free. Hallelujah, death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living
and worship Him. He has broken down every chain, every bondage. ஒவ்வொரு கட்டுகளையும் அவர் விடுவித்திருக்கிறார். It may be the chain of sin, பாவத்தின் கட்டாக இருக்கலாம். It may be the chain or the bondage of sickness, வியாதியின் கட்டாக இருக்கலாம். நம்மை ஒரே இடத்திலே பிசாசு கட்டி வைத்திருக்கலாம். He has broken down every chain because we serve the greatest name. அவருடைய நாமம் உயர்ந்த நாமம். ஆயிரம் தலைமுறைகளுக்கு, 1,000 generations can serve Him. Hallelujah. ஓ கர்த்தரை நாம் ஆராதிப்போம். இருக்கிற இடத்துல கர்த்தரை உயர்த்துவோம். ஓ 1,000 generations falling down in worship to sing the song of ages to the Lamb. ஆயிரம் தலைமுறை அவரை ஆராதிக்கும்படியாக, இன்றைக்கு நாம் அவரை ஆராதிக்கும்படியாக. Hallelujah. Praise you Jesus. Praise you Jesus. ஸ்தோத்திரம். Praise you Jesus. Praise you Lord. Praise you Lord. Praise you Lord. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. You are holy Lord. You are holy. Oh, praise you Jesus. Holy Lord. Holy Lord. Praise you Lord. Praise you Jesus. Praise you Jesus. 1,000 generations falling down in worship to sing the song of ages to the Lamb. And all who've gone before us, and all who will believe, will sing the song of ages to the Lamb. Your name is the highest, your name is the greatest, your name stands above them all. All thrones and dominions, all powers and positions, your nim stands above them all, and the angels cry, holy, all creation cries, holy, you are lifted high, holy, holy forever, and the angels cry, holy, all creation cries, holy, you are lifted high, holy, holy forever. இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தை நாம் உயர்த்துவோமா? This is the time to give worship. Worship the King of Kings. ராஜாதி ராஜா. பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். All angels in heaven cry, holy, holy, holy. Every name in heaven, every name on earth should bow. ஒவ்வொரு நாமமும் இந்த இயேசுவின் நாமத்திற்கு அடிபணியதான் வேண்டும். பாதாளத்தையும் சாவையும் எல்லாவற்றையும் மேற்கொண்ட நாமம் இயேசுவின் நாமம். ஹalleluya. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. And the angels cry, holy, all creation cries, holy, you are lifted high, holy, holy forever. Let us sing. And the angels cry,
the greatest. Your name stands above them all. All thrones and dominions, all powers and positions, your name stands above them all. And the angels cry, holy. All creations cry, holy. You are lifted high, holy, holy forever. Let us lift the name of Jesus and sing it again. And the angels cry, holy. All creation cries, holy. You are lifted high, holy, holy forever. Your name Is the highest, your name is the greatest, your name stands above them all. All powers and dominions, all powers and positions, your name stands above them all. And the angels cry, holy. All creations cry, holy. You are lifted high, holy, holy forever. எல்லாரும் பாடலாமா? And the angels holy. All creations cry, holy. You are lifted high, holy, holy forever. Let's cut the music, off the music. And the angels cry, holy. All creations cry, holy. You are lifted high, holy, holy forever. இன்னும் சத்தமா பாடலாமா? Beautiful. And the angels cry, holy. All creations cry, holy. You are lifted high, holy, live forever. Your name Is the highest, your name is the greatest, your name stands above them all. All thrones and dominions, all powers and positions, your name stands above them all. And the angels cry, holy. All creations cry, holy. You are lifted high, holy, holy forever. this morning, this holy God will make a way for us. உங்களுக்கு கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்குவார். ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்களை, அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நாம் அவரை உயர்த்தி பாடும் பொழுது, God will always make a way for us. இந்த நேரத்தில் கர்த்தாவே, இந்த விண்ணப்பத்தோடு நான் வந்திருக்கிறேன். Lord, I have come to seek you this morning. உம்முடைய முகத்தை தேடி வந்திருக்கிறேன். எனக்காக ஒரு வழியை உண்டாக்கும் கர்த்தாவே. Make a way in the wilderness for me, Lord.
Hallelujah, hallelujah, hallelujah. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my God. Hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. Like a roadway in the wilderness, He leads me. Rivers in the desert will I see. Heaven and earth will fade, but His word will still remain. He will do something new today. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. கர்த்தர் நமக்கு வழியை காட்டும்படியாக அவரை நோக்கி நாம் இந்த காலையிலே வேண்டிக் கொள்வோம். If you have come this morning praying God should make a way for you, கர்த்தர் எனக்கு ஒரு வழியை காட்ட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை காண்பிப்பார். முடியாது என்ற இடத்திலே கர்த்தர் ஒரு வழியை நமக்காக திறந்து கொடுப்பார். நம்முடைய மனம் இல்லை என்று சொல்லும்போது கர்த்தர் நான் உனக்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவேன் என்று அவர் சொல்லுவார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை அவர் செய்வார். இருக்கிற இடத்துல நீங்கள் கண்களை மூடி அவரை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? Will you pray and make your supplication unto Him that God will make a way for you? Genesis chapter 7, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வசனங்கள். Genesis chapter 7, Genesis chapter 7 from verse 13 to verse 17. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 13 லிருந்து 17 வசனங்களும் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Genesis chapter 8 and verse 16. If you have your Bibles, please turn and I'm going to read both in English and Tamil. ஆங்கிலத்திலும் தமிழிலும் இதை நான் வாசிக்கிறேன். Genesis chapter 7 verse 13 to verse 17. In the self-same day entered Noah and Shem and Ham and Japheth, the sons of Noah, and Noah's wife, and the 3 wives of his sons with them into the ark. அன்றை தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். They and every beast after his kind,
all the cattle after their kind, and every creeping thing that creepeth upon the earth after his kind, and every fowl after his kind, every bird of every sort. அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பல விதமான சிறகுகளுள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. And they went in unto Noah into the ark, 2 and 2 of all flesh, wherein is the breath of life. இப்படியே ஜீவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடி ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. And they that went in male and female of all flesh, as God hath commanded him, and the Lord shut him in. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகல மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Chapter 8 and verse 16. Go forth of the ark, thou and thy wife, and thy sons, and thy sons' wives with thee. நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வேத அறிக்கையை சொல்லுவோமா? லெட்ஸ் லிஃப்ட் அப் அவர் பைபிள்ஸ். Praise the Lord. சொல்லமா, this is my Bible. I am what it says I am. I have what it says I have. I can do. Today I'll be taught the word of God. My mind is alert. My heart is receptive. I will never be the same. In Jesus' name. Amen. Praise God. 7ஆம் அதிகாரம், Genesis chapter 7 and verse 16, 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, Noah and his family and all the animals entered the ark, and God shut down the ark. 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், chapter 8 and verse 16, Noah and his family came out of the ark. நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் உள்ளிருந்து வெளியே வந்தார்கள். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு வெயிட்டிங் ஃபார் த லார்ட் டு ஓபன் த டோர். கர்த்தர் கதவை திறக்கும்படியாக காத்திருத்தல். எவ்வளவு நாட்கள் நோவா பேழைக்குள்ளாக இருந்தான்? இந்த சந்தர்ப்பம் எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் இந்த பூமியை அழிக்க வேண்டும் என்று 40 நாட்கள் மழையை, வெள்ளத்தை வரப்பண்ணினார். அந்த பூமியின் மேல் ஜலம், தண்ணீர் பல நாட்கள், ஏறக்குறைய 150 நாட்கள் தண்ணீர் அங்கே இருந்தது. நோவாவையும் மிருகங்களையும் சகலவிதமான பிராணிகளையும் கர்த்தர் அந்த பேழைக்குள் காப்பாற்றினார். ஆண்டவர் அந்த பேழையினுடைய மெத்தட் எப்படி செய்ய வேண்டும், அதனுடைய மாடல், அதை எந்த வடிவமைப்பிலே செய்ய வேண்டும், அதனுடைய மெஷர்மெண்ட்ஸ், அதனுடைய அளவுகளையும் நோவாவுக்கு கற்பித்தார். God was the first architect. முதலாவதாக இவ்வளோ பெரிய ஒரு பேழை எப்படி செய்ய வேண்டும் என்று நோவாவுக்கு கற்பித்தார். He received the design from God. அதை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று அதை கீழ்ப்படிந்து செய்தார். ஒரு நாள் கர்த்தர் அவர்களை பார்த்து, He told Noah to get into the ark. நோவாவையும் அவர் குடும்பத்தாரையும் உள்ளே போகும்படியாக கர்த்தர் கட்டளையிட்டார். அதே போல 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஏறக்குறைய 1 வருடம் 370 நாட்கள் என்று வேதத்திலே வாசிக்கலாம். Genesis chapter 7 and verse 11. ஆதியாமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம், when Noah was 600 years. 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
chapter 8 and verse 13. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில், when Noah was 601 years old, he went into the ark when he was 600. He came out of the ark when he was 601. ஒரு வருஷம் நோவா, ஏறக்குறைய ஒரு வருஷம் நோவாவும் அவ்வளோ பெரிய கூட்டமும் எதற்குள்ளாக இருந்தார்கள்? அந்த பேழைக்குள்ள இருந்தார்கள். அந்த பேழை எதற்கு அடையாளமாக இருக்கிறது? What does that ark denote? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை, a secured and a protected life, ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை, ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை என்று நாம் அதை சொல்லலாம். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சில நாட்கள் கர்த்தருக்காக காத்திருக்கும்படியான நாட்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு அநேக காரியங்களுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். If somebody asks you, brother, sister, what are you waiting? நீ எதற்காக காத்து கொண்டிருக்கிறாய்? ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்வார்கள். என் எதிர்காலத்திலே கர்த்தர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறேன். I am waiting God should do something for me in my future. ஒரு சிலர் சொல்வார்கள், I am waiting for a promotion in my job. என்னுடைய வேலையிலே கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று காத்திருக்கிறேன். ஒரு சிலர் சொல்வார்கள், I am waiting for a healing in my body. என் சரீரத்திலே சுகத்திற்காக காத்து கொண்டிருக்கிறேன். I am waiting for results in my life. பதில் வரும் என்று காத்திருக்கிறேன். I am waiting for some development in my life. என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு முன்னேற்றம் வரும் என்று காத்திருப்பேன். You ask our students, they will say, I am waiting when my exams will get over. எப்போது பரீட்சை முடியும் என்று அவர்கள் காத்திருப்பார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு காலம் உண்டு. நோவாவுக்கும் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிற காலத்தை வைத்திருந்தார். There is always a time when God makes us to wait. நமக்கு ஒரு கேள்வி வரும், இந்த ஆண்டவருக்கு வேற வேலையே இல்லையா? கொடுத்துட்டு போக வேண்டியது தானே? நான் கேட்கிறேன், கொடுத்துட்டு போக வேண்டியது தானே? என்னை ஏன் அவர் காத்திருக்க வைக்கிறார்? Why does God make me to wait for something? Because God is in ultimate control of everything. கர்த்தர் இந்த உலகத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டு கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக அவர் ஏன் நம்மை காத்துக்கொள்ள வைக்கிறார் என்றால், அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று. He wants to prove who is he in our life. அடுத்தபடியாக அவருக்காக காத்திருக்கும் பொழுது நாம் பலன் அடைக்கிறோம். ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனம், Isaiah chapter 30 and verse 41, they that wait upon the Lord shall renew their strength. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவருடைய பலன் கூடுமாம், அது அதிகரிக்குமாம். 130 சங்கீதம் 5 6 வசனத்தை வாசித்தால், Psalm 130 verse 5 and 6, இந்த ரெண்டு வசனங்களையும் வாசித்தால் தாவீது எழுதுகிறார், I am waiting for the morning like a watchman. ஒரு காவல்காரனை போல காலை எப்பொழுது வரும் என்று நான் காத்திருக்கிறேன். மிக அருமையான வசனம். இரவு முழுவதும் இருட்டாக இருக்கிறது. தீய சக்திகள், மிருகங்கள் வராதபடி வீட்டையும் அந்த பட்டணத்தையும் நான் காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வாட்ச்மேன் இரவிலே அவன் he takes care, but he cannot speed up morning. சீக்கிரமா காலை வந்துரும் அவன் ஸ்பீடப் பண்ண முடியாது. காலை வர நேரம் தான் வரும். சூரியன் எப்போ உதிக்குமோ அதுதான் உதிக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில காத்திருப்பினுடைய காலத்தை நாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியாது. we cannot fast forward the time God wants us to wait. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நாம் அதை கொஞ்சம் செய்ய தான் பார்க்கிறோம் இல்லையா? கொஞ்சம் அவசரப்பட்டு தான் பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்கிறார்? வெயிட் ஃபார் மீ, நீ காத்திரு. நோவா, நீ பேழைக்குள்ளாக சென்று விட்டாய், நீ காத்திரு. எவ்வளவு நாள் கர்த்தாவே காத்திருக்கிறது? நான் கதவை திறக்க மட்டும் காத்திரு.
ஜன்னலை நோவாவினுடைய கண்ட்ரோல்ல கொடுத்தாரு, டோர் அவர் கண்ட்ரோல்ல வைத்திருந்தார். He kept the control of the door in the hands of God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தி என்னவென்றால், ஆண்டவர் எப்பொழுது கதவை எனக்கு திறப்பார் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன். When will God open the door for me so that I can come out of the ark? அந்த பேழைக்கு வெளியே புதிய உலகம், புதிய வாழ்க்கையை நோவாக்காக வைத்திருந்தார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு காத்திருப்பின் காலத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன, அதை தான் இன்றைக்கு நாம் இருக்கிற நேரத்திலே தியானிக்க போகிறோம். What are the blessings that God gives us when you wait for him? நாம் என்ன நினைக்கிறோம்? காத்திருந்த பிறகு ஆசீர்வாதம் வருவதுதான் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல, காத்திருப்பதே ஒரு ஆசீர்வாதம். காத்திருக்கிற காலத்திலேயே கர்த்தர் என்ன செய்கிறாரா? நமக்கு பலவிதமான ஆசீர்வாதத்தை தருகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இங்க இருக்கிறீங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நாம் காத்திருக்கும் பொழுது நோவாக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை போல கர்த்தர் நமக்கு கொடுப்பார். Blessings when we wait, during the time of duration of our waiting, God blesses us. 5 ஆசீர்வாதங்களை சீக்கிரமாக உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக, when Noah was waiting inside the ark, God spared his life. Number 2, when Noah was waiting inside the ark, God saved his life. Number 3, when Noah was waiting inside the ark, God sealed his life. Number 4, when Noah was waiting inside the ark, God supplied his needs. Number 5, when Noah was waiting inside the ark, God stilled Noah. தமிழிலே உங்களுக்காக சொல்லுகிறேன். நோவா காத்திருந்த காலத்திலே அவன் ஜீவனை கர்த்தர் காப்பாற்றினார். இரண்டாவதாக, நோவா காத்திருக்கும் பொழுது நோவாவை கர்த்தர் ரட்சித்தார். மூன்றாவதாக, நோவா காத்திருக்கும் பொழுது அவன் வாழ்க்கையை கர்த்தர் முத்தரித்தார். நான்காவது, நோவா காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அவனையும் குடும்பத்தையும் போஷித்தார். கடைசியாக, நோவா காத்திருக்கும் பொழுது அவனை இளைப்பாற செய்தார். இதுதான் 5 ஆசீர்வாதங்கள். காத்திருக்கும் பொழுது கர்த்தர் ஒருவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நோவாவிடத்திலிருந்து நாம் பார்ப்போம். இந்த 5 ஆசீர்வாதங்களை நோவாக்கு கொடுத்த பிறகு அவன் என்ன சொல்லியிருப்பான் நினைக்கிறேன்? என் வாழ்க்கையை காப்பாற்றினார், God spared my life. என் வாழ்க்கையை ரட்சித்தார், He saved my life. கர்த்தர் என் வாழ்க்கையை முத்தரித்தார், He sealed my life. God supplied all my needs inside the ark. கடைசியா கர்த்தர் என்னை அமைதிப்படுத்தினார், இப்போது டோர் திறந்தார். எல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்களா ஆண்டவரே, எதுக்கு நான் வெளியே வரணும் அப்படிங்களோ யோசிக்கலாம். அதுதான் காத்திருப்பதனுடைய ஒரு ஆசீர்வாதம். When we wait for the Lord, He fills us with His blessings. When we come out of the ark, blessings overflow in our life. ஆமென். முதலாவது வாசிக்கிறேன். நம்பர் 1, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Genesis chapter 7 and verse 1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உன்னை இந்த சந்ததியில் எப்படி பார்த்தேன்? நீதிமானாக நான் கண்டேன். I have seen you righteous Noah in all this generation. இவ்வளவு ஜனங்கள் இருக்கிற இந்த தேசத்திலே உன்னை நான் நீதிமானாக கண்டேன். அப்படி என்றால் என்ன? பாவத்திற்கு மேல பாவம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த பொழுது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உலக பிள்ளைகளுக்கும் ஒரு ஒருமனைப்பாடு வந்து, அங்க பாருங்கள், சேத்தனுடைய ஆதாமுடைய
ஆபேலுக்கு பதிலாக கொடுத்த ஒரு மகன் சேத் என்று வாசிக்கிறோம். காயினுடைய சந்ததி இருந்தது. 2 சந்ததிகளும் கலக்க ஆரம்பிக்கின்றன. கர்த்தருடைய பிள்ளைகளும் உலக பிள்ளைகளும் கலர்ந்து அந்த இடத்துல அக்கிரமம் பரவ ஆரம்பிக்கின்றன. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் சிநேகம் இருக்கும் பொழுது தெய்வ சந்ததி வருகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் உலக பிள்ளைகளுக்கும் இணைப்போ திருமணங்கள் நடக்கும் பொழுது அது தெய்வீக சந்ததியை வராது, அது தேவன் இல்லாத சந்ததியை உருவாக்கும். அதுதான் விசுவாசி ஒரு விசுவாசியை திருமணம் செய்ய வேண்டும் என்று வாசிக்கிறோம். இங்கு பாருங்கள், there are the two important godly people and ungodly people are mixing. 3ஆம் வசனம், கர்த்தரின் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவி மிகவும் கசந்து போனது. ஆண்டவர் மிகவும் மனஸ்தாபப்பட்டார். The Lord began to grieve in his heart. Grieving. மனஸ்தாபம் எப்பொழுது படுகிறோம்? ஒருவரை நேசித்தால் தான் மனஸ்தாபம் படுவோம். ஒருவரை நேசிக்கவில்லை என்றால் எக்கேடு கெட்டு போன் என்று விட்டு விடுவோம். When do we grieve? When somebody dies. When we grieve because we love them. கர்த்தர் இந்த ஜனத்தை நேசித்தபடியால் அவர் மிகவும் மனஸ்தாபப்பட்டார். இந்த ஜனங்கள் எல்லாம் இன்னும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் இவர்கள் காணப்படுகிறார்கள். இந்த 6ஆம் அதிகாரத்திலே நடக்கிற சம்பவங்களை ரோமர் 1ஆம் அதிகாரம் 22, 23 நீங்கள் வாசிப்பீர்களானால், ரோமன்ஸ் சாப்டர் 1 and verse 22, இவர்கள் பாருங்கள், இவருடைய சிந்தனைகள் எல்லாம், their thoughts and imaginations began to be wicked. அவங்களுடைய சிந்தனை எல்லாம் பாருங்கள் அக்கிரம சிந்தனையாக அது மாறிவிட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் நீங்க தொடர்ந்து வாசிங்கள். When you read verse 5 and verse 6 of Genesis 6 வாசிக்கிறேன். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதாலமானினது. அவன் நினைவுகள் அல்ல, நினைவுக்கு ஒரு தோற்றம் இருக்கிறதா. 5ஆம் வசனம் பாருங்க, இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம், தாட்ஸ் ஆஃப் இமேஜினேஷன். அந்த சிந்தனைக்கு அவன் பயங்கர இமேஜினேஷன் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை மாத்திரம் அவன் எடுத்துக்கொண்டு ஆசீர்வதிக்கிறவரை அவன் மறந்து விடுகிறான். என்ன செய்தார்கள்? வாட் வாஸ் ஹேப்பனிங்? நோவாவை ஏன் முதலாவதாக கர்த்தர் காப்பாற்றினார்? ஆண்டவருக்காக அவன் காத்திருக்கும் பொழுது அவனுடைய ஜீவனை கர்த்தர் காப்பாற்றினார். எப்படி என்றால், உலகம் முழுவதும் சொன்னார்கள். நோவாவின் காலத்தில் இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, we know God. கர்த்தர் எங்களுக்கு தெரியும், but we do not want God. ஆண்டவர் எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் எங்களுக்கு தேவையில்லை. அப்படி என்றால் என்ன? we don't want to honor God. கர்த்தரை நாங்கள் கனப்படுத்த விரும்பவில்லை. அப்போ அவங்க என்ன யோசித்தாங்க? ஆண்டவரை விட அவர்கள் புத்திசாலியாக மாறினார்கள். இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். கர்த்தர்லாம் எனக்கு தேவையில்லை, ஜபம்லாம் சும்மா, ஆலயத்துக்கு போகிறதுலாம் சும்மான்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க. அவங்கள பைபிள் என்ன கொடுக்குதுன்னா, அவங்கள ஞானிகள் என்று பைபிள் கொடுக்குறது. அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா, பிலாசபர்ஸ் ஆயிடுறாங்க. தத்துவம் பேசுகிறவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிலாசபர்ஸ். அவங்க பைபிளோட ரொம்ப ஞானமாக பேசுவாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் அவர்களை ரட்சிப்பாராக. அந்த நாட்களிலே ஆராதனையிலிருந்து தத்துவத்துக்கு போய்விடுகிறார்கள். From worshiping God they become philosophers. அந்த நாட்களிலே நோவா வாழ்ந்து கொண்டிருந்தான். இவ்வளோ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரை அறிந்தும் ஆண்டவரை ஆராதிக்காத ஜனங்கள், ஆண்டவர் யார் என்பதை அறிந்தும் அவரை கனப்படுத்த விரும்பாத ஜனங்கள் இருக்கும் பொழுது நோவாவை கர்த்தர் பார்க்கும் பொழுது நோவாவை நீதிமான் என்று கர்த்தர் அறிந்து கொண்டார். இதுதான் நான் சொல்லுகிற குறிப்பு. முதலாவதாக கர்த்தர் இன்றைக்கு காத்திருக்கும் பொழுது உங்களையும் என்னையும் காப்பாற்றுகிறார். He spares our life. எத்தனை வியாதி வந்தது, கொரோனால வந்தது. கொரோனா 2 முறை நம்ம தேசத்திலே வந்தது, உலகமெங்கும் வந்தது. உங்களையும் என்னையும் கர்த்தர் காப்பாற்றினார். God spared you and me.
We were waiting on God. முதலாவதாக நோவாவுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பதாக அவனை முதலாவதாக அவனுடைய ஜீவனை காப்பாற்றினார். ஒவ்வொரு நாளும் காலையில நீங்க எழும்பி கண்ணை திறக்கும் போது நீங்க சொல்லணும், ஆண்டவரே இன்னைக்கு என் வாழ்க்கையை நீங்க காப்பாத்திட்டீங்க, இன்னைக்கு நான் கண்ணை முழிக்கிறேன், தூக்கத்திலே நான் மேல போல, இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையை ஸ்பேர் பண்ணினீர். You spared one more day for me. We cannot take things for granted. எல்லாம் நடந்துரும் நினைக்காதீங்க. God spared Noah in his waiting. இரண்டாவது பாருங்க, God saved him. கர்த்தர் நோவாவை ரட்சித்தார். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Genesis 6 and verse 6. Genesis 6 and 6. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவருடைய இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா found grace in the eyes of God. Noah found grace in the eyes of God. ஆங்கில வேதத்திலே அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? பட் நோவாவுக்கோ, வேற யாருக்கும் அந்த கிருபை கிடைக்கல, நோவாவுக்கு மட்டும் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இப்படி சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். Noah found grace in the eyes of the Lord and came to know it was grace that found him. மறுபடியுமாக சொல்லுகிறேன், Noah found grace in the eyes of the Lord and came to know it was not he found the grace, but grace found him. நோவா கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. கிடைத்தவுடனே அவன் அறிந்து கொண்டது என்னவென்றால், கர்த்தருடைய கிருபை தான் அவனை தேர்ந்தெடுத்தது. ஆமென். கர்த்தருடைய கண்கள் அவன் மேல இருந்ததுனால, the grace of God was on Noah. கர்த்தர் அவனை ரட்சித்தார். God saved him. காத்திருக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், நம்மை ரட்சிக்கிறார். முதலாவதாக வாழ்க்கையை காப்பாற்றுகிறார், spares our life. இரண்டாவதாக நம்ம வாழ்க்கையை என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். He saves our life. ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது. 40 நாட்கள் மழை வரப்போகிறது. 2 நாள் மழையே தாங்க முடியல சென்னையில. 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்ததான். அவ்வளவு தண்ணி, ஒவ்வொரு மலைக்கு மேல தண்ணி போனது. அவன் அந்த பேழைக்குள்ளாக நோவா காப்பாற்றப்பட்டார். கர்த்தர் அவனையும் அவன் குடும்பத்தாரையும் கர்த்தர் ரட்சித்தார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், அங்க அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. Hebrews chapter 11 and verse 7. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டப்பண்ணினான். By faith Noah, having not seen things, moved with fear for the saving of his family. தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக நோவா பேழையை கட்டினான். அருமையா இருக்கிறது. நோவா பேழையை கட்டினான். எப்படி கட்டினான்? ஆண்டவருக்காக காத்திருந்தான். ஆண்டவர் சொல்லும் வரை அங்க காத்திருந்தான். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? என் மேல விசுவாசி. கர்த்தரை நம்பினான். ஆண்டவரை விசுவாசித்தபடியால் அவன் பயபக்தி உள்ளவனாகி, he was moved with fear. இது என்ன சாதாரணமாக இருக்கிறதா என்று நம்ம யோசிப்போம். நோவா இருந்த இடத்துல கொஞ்சம் தூரத்துல கூட கடல் கிடையாது. நோவா இருந்த இடத்துல தண்ணீரே கிடையாது. அன்றைக்கு வரைக்கும் வேத புத்தகத்துல மழையே பெய்யல. அன்னைக்கு வரைக்கும் மழைன்னா யாருக்கும் தெரியாது. கொரோனாவே என்னன்னு தெரியாம இருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி தான். They did not know what is rain. மழையே தெரியாது. கர்த்தர் சொன்னார், நீ ஒரு பேழையை கட்டு, இப்படிலாம் கட்டு, நான் மழையை வர வைக்க போகிறேன். அவன் என்ன சொன்னா? I will do it Lord. நான் செய்கிறேன். நீ இப்படிலாம் செய்ய, இப்படிப்பட்ட மிருகங்களை உள்ளே கொண்டு வா. கிளீனா சொன்னார். அசுத்த மிருகங்கள், சுத்த மிருகங்கள். சுத்த மிருகங்களிலே 7 ஜோடி, அசுத்த மிருகங்களிலே 2 ஜோடி. அதுல ஒரு குறிப்பு இருக்கு. ஏன் சுத்த மிருகங்களை 7 ஜோடினா, பலி செலுத்த அவன் செஞ்சிருவான். ரொம்ப அழகாக கர்த்தர் சொன்னதை கர்த்தருக்கு கேள்வி கேட்காமல் பதில் அவன் கீழ்ப்படிந்தான்.
எத்தனை பேர் கேள்வி கேட்காம கீழ்ப்படுகிறோம்? ஒரு கேள்வியாவது கேட்டுருவோம். எனக்கு கூட என் வாழ்க்கையில் பிடிக்காதது கேள்வி கேட்டால் பிடிக்காது. என்னுடைய வீட்டில் என் மகன் ஒன்று சொன்ன செய்யணும் உடனே. ஏன் செய்ய மாட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லை. I cannot believe what you are saying and how can I obey? ஆண்டவரே, நீர் சொல்வதை நான் கம்ப்ளீட்டாக நம்பினா என்ன பண்ணுவேன்? கீழ்ப்படிவேன். அப்போ அவன் விசுவாசித்தான். கர்த்தரை விசுவாசித்து வேதம் சொல்கிறது பயபக்தி உள்ளவனாகி, moved with fear. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாம கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். எப்படி ரட்சிக்கிறார் என்றால் நமக்கு பயபக்தி வர வேண்டும். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வேதத்தை வாசித்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பக்தின்னு வாசிக்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தான் பயபக்தின்னு வாசிக்க முடியும். அப்போ பக்தின்னு அர்த்தம் அப்படி போயிட்டு இப்படிலாம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதுதான் பக்தி. ஒழுங்கா ஜெபம் பண்ணுவாங்க, ஒழுங்கா பைபிள் படிப்பாங்க, அதுக்கு பேர் என்னது? பக்தி. மிகவும் பக்தி உள்ளவன். ஆனால் நோவாவுக்கு பக்தி கிடையாது. அந்த பக்தியோடு என்ன இருந்தது? பயம் இருந்தது, ஃபியர் இருந்தது. piety and fear of the Lord. பயபக்தி உள்ளவனாகி, அவன் பயபக்தி உள்ளவனாகி அவன் அப்படியே கர்த்தர் சொல்வதை செய்தான். கர்த்தர் அவன் குடும்பத்தை ரட்சித்தார். This is the second blessing. இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் கர்த்தரை விசுவாசித்திருக்கிறீர்களா? ஏன் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டாங்க? ஏன் ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னா கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லை, ஞானஸ்நானம் மேல நம்பிக்கை இல்லை. அதனால என்ன? நான் காலேஜில் படிக்கும் போது ஒரு ஸ்டூடெண்ட், நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பேப்டிசம் கொண்டு போயிருக்கேன். அப்போ ஒருத்தர் கேட்டாரு, என்னை பார்த்து என் பேரை சொல்லி கேட்டார், ஒரு நாய்க்குட்டி கொண்டு வரேன், அந்த நாய்க்குட்டியை தண்ணியில் முக்கி எட்டினோன்னா அது பரலோகம் போயிடுமான்னு என்ன கேட்டார். நான் சொன்னேன், அந்த ஃபிலாசபியல் கொஸ்டின்லாம் பதில் சொல்ல முடியாது. பைபிள் சொல்றது ஞானஸ்நானம் எடுக்கணும், நீ நம்பி எடுத்த இல்லைன்னா போன்னு சொல்லிட்டேன். அப்போ ஆண்டவர் மேல விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவருடைய வசனத்தின் மேல் நம்பிக்கை வைத்தான் நோவா. அவனும் அவன் குடும்பத்தாரும் பேழைக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டார்கள். மூன்றாவது ஆசீர்வாதம். நம்பர் 1 ஸ்பேர்டு, நம்பர் 2 சேவ்டு. காப்பாற்றப்பட்டான், ரட்சிக்கப்பட்டான். மூணாவது பாருங்க, 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Genesis 7:16. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகல மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். கர்த்தர் அவனை உள்ளே விட்டு எல்லாரும் சொல்லுங்க, கதவை அடைத்தார். அப்பதான் நீங்க முழிச்சிருக்கீங்க எனக்கு தெரியும். கர்த்தர் கதவை அடைத்தார். God shut him in. கர்த்தர் வெளியே போய் கதவை பூட்டிட்டார். வெளியே போய் அவனை உள்ளே விட்டு கதவை அவர் பூட்டி விட்டார். இன்னொரு விதத்தில் the Lord sealed him inside. அவனை உள்ளே பாருங்கள், அவனை முத்தரித்து விட்டார். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், verse 6 and verse 6. 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழத்திலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்திலே வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டு அறைகளையும் பண்ண வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? எத்தனை ஃப்ளோர் கட்டணும்னு சொன்னாரு, எத்தனை ரூம்ஸ் வைக்கணும்னு சொன்னாரு, அதிலே நீ கீழ் பூச வேண்டும் என்று சொன்னார். 14ஆம் வசனம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக என்ன பூசு? கீழ் பூசு. pitch it, seal it completely. அந்த ஊர்ல இருக்கிற மரம்லாம் காணாம போச்சு. இவ்வளோ பெரிய பேழை கட்டினா எங்கே போகிறது? இன்னைக்கு கிடைக்க மாட்டேன். நல்ல வுட், கோஃபேர் வுட்டு. அந்த கோப்பேர் மரத்தை போய் வெட்டி எடுத்து கொண்டு வந்து அந்த ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, தண்ணி உள்ள போயிடுச்சுன்னா அந்த எல்லா ஜாயிண்ட்ல என்ன பண்ணு? சீல், கீழ் பூசு, கிரீஸ். அதை நல்லா கீழ் பூசி தண்ணி உளராதபடி சீல் இட் கம்ப்ளீட்லி. நீ அதெல்லாம் சீல் பண்ண பிறகு உன்னை உள்ளே விட்டு நான் என்ன பண்ண வரேன்? உன்னை சீல் பண்ணிடுவேன். யூ பி இன்சைட். இன்னைக்கு நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, அப்படிதான் நான் இருக்கிறேன் பாஸ்டர், இன்னைக்கு என்னை உள்ள வச்சு பூட்டியிருக்காரா? எப்போ இந்த ஆசீர்வாதம் கதவு திறக்கவே மாட்டுறாரு? நீங்கள் திறந்து பார்க்குறீங்க, என்னென்னமோ சாவி, டூப்ளிகேட் சாவி போடுறீங்க, திறக்க மாட்டேங்குது. ஏன்னா ஒரிஜினல் சாவி கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? சீல் பண்ணி வைத்திருக்கிறார்.
எபேசியர் 1:13 வாசித்தால், பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தத்தினால் நாம் முத்தரிக்கப்பட்டிருக்கிறோம். We are sealed by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நாம் முத்தரிக்கப்பட்டிருக்கிறோம். நோவாவை அந்த பேழைக்குள்ளாக வைத்து கர்த்தர் முத்தரித்தார். சீல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, your promises and the blessings to the promises I have already given you. It is a finished transaction. பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தத்தினால் உன்னை முத்தரித்திருக்கிறேன் என்றால், நோவா நீ வெளியே வரும்போது உனக்கு கம்ப்ளீட் பிளெஸிங் உனக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டேன். உள்ள தயவு செய்து குதிக்காதப்பா, கொஞ்சம் அமைதியாயிரு. I have given you all the blessings for you. God sealed it. சின்ன வெளிச்சம் கூட பார்க்க முடியல, சின்ன எஸ்கேப் கூட இல்ல. No clue for him. I have sealed you into the life of Jesus. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே நம்மை அவர் முத்தரித்திருக்கிறார். நேரமில்லை. முதலாவதாக நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? காப்பாற்றி இருக்கிறார். நோவாவின் வாழ்க்கையை காப்பாற்றினார். அந்த 40 நாள் மழையிலே அவனை அழிக்கவில்லை, அவனை காப்பாற்றினார். இரண்டாவது அவனை ரட்சித்தார், saved him. மூணாவது என்ன பண்ணிட்டாரு? sealed him. அவனை உள்ளே வைத்து அவனை முத்தரித்தார். நான்காவதாக God supplied his needs. 8:1 வாசிக்கிறேன். தேவன் நோவாவையும் அவனோடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். உள்ள எல்லாரையும் உள்ள போட்டு பூட்டி அவர் பாட்டு போயிட்டாரு இல்ல, அவர் என்ன பண்ணாரா? அவ்வப்போது அவைகளை நினைவு கூர்ந்தார். எல்லாரும் நல்லா கவனிங்க. இந்த சர்ச் இருக்கிறது, இப்போ இதை முடிஞ்சோன்னா இதை ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு 3 days எல்லாம் உள்ளவே இருங்க அப்படின்னா நம்ம இருப்போமா? இப்போ ஏர் கண்டிஷன் இருக்கு, வெளிச்சம் இருக்கிறது, சிலருக்கு நல்ல மூளை வேலை செய்யணும், கொஞ்சம் ஜன்னலை தந்து எகிரி குதிச்சு போய் உள்ள வரலாம். அப்போ அந்த பேழைக்குள்ள 1 வருஷம் 8 ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிறாங்க, 8 பேர் இருக்காங்க. எத்தனை மிருகங்கள் இருக்கிறது? மிஸ்டர் லயன், மிஸ்ஸஸ் லயன், மிஸ்டர் பேர், மிஸ்ஸஸ் பேர்ட், பேர்ட்ஸ் இருக்கிறது, பறக்கிற பறவைகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறாங்க. Did you think about oxygen? யோசித்து பார்த்தீங்களா? ஆக்சிஜன் மூச்சு விடுறதுக்கு எங்க? எல்லாத்தையும் சீல் பண்ணிட்டார் கர்த்தர். எவ்ரிதிங் இஸ் சீல்டு. அவ்வளோ மிருகமா மூச்சு விட்டா என்ன ஆகும்னு பாருங்க. அவ்வளோ பேரை மூச்சு விடணும், ஃபுல்லாக கார்பன் டை ஆக்சைடு தான் இருந்திருக்கோங்க. இவ்வளோ பேருக்கு சாப்பாடு வேணும், இவ்வளோ பேருக்கும் தண்ணீர் வேணும், குடிக்கிறதுக்கு தண்ணீர் வேணும். இவ்வளோ பேரை சாப்பிட்டு தண்ணீர் குடிச்சா என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும். அந்த பேழையிலே கர்த்தர் அவளுக்கு உணவை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். நான் நினைக்கிறேன் காலையில நோவாவும் அவன் குடும்பத்தாரும் எழும்பணும்னா நேரா எல்லா கோழிக்கிட்ட போயிருப்பாங்க. எத்தனை முட்டை விட்டுருக்கு இன்னைக்கு, அதுதான் நமக்கு ஆகாரம். இது என்னுடைய இமேஜினேஷன். அங்கதானே கிடைச்சிருக்கேன் சாப்பாடு. உள்ள எங்க கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லையா? எந்த மிருகத்தையும் வெட்டியும் சாப்பிட முடியாது. ஆண்டவர் உள்ளே எல்லாவற்றையும், he supplied oxygen, he supplied light, he supplied food, he supplied everything inside. எல்லாத்தையும் கர்த்தர் உள்ளே கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு செய்தினுடைய தலைப்பு என்ன? நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். யாராவது ஒருத்தர் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, அவங்க ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கும் போது அவர்கிட்ட போய் பேசி பாருங்க, பேசவே மாட்டான். அதுக்கு தரப்போம், ஐயோ கர்த்தர் எனக்கு செய்யலை, எப்போ செய்வார்? அவருக்கு காது இருக்கா? நான் கேட்டிருக்கேன், காது இருக்கா, கண் இருக்கா, அவருக்கு மூக்கு இருக்கா, கை இருக்கா? இவர் கர்த்தரே கிடையாது. இப்படிலாம் நீங்கள் சொல்லனா அந்த மாதிரி சூழ்நிலை வருதுன்னு அர்த்தம். நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே எப்போ இதை செய்வீர்? ஆனால் பாருங்க, அந்த நேரத்தில் எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு சப்ளை பண்ணுகிறார். கர்த்தருக்கு நல்ல சுகத்தை தருகிறார், நல்ல ஆகாரத்தை தருகிறார், எல்லா விதமான போஷாப்பையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். He supplied all his needs, not 1 day 2 day, 370 days. 1 வருஷம் கிட்ட அவர்கள் உள்ளவே இருந்தார்கள். எவ்வளவு பொறுமை வேணும் இல்லையா? அங்க ஒரு லயன் இஸ் ரோரிங். அங்கு பேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுது, என்ன என் ரெக்கை வச்சு பறக்க முடியல, நோவா என்ன செய்றீங்க? நினைக்கிறேன் எல்லாருடைய நேச்சரையும் கர்த்தர் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. எல்லாரும் அமைதியா இருந்தாங்க உள்ள. கடைசியாக பாருங்க, அந்த பேழைக்குள்ளாக
கர்த்தர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், chapter 8 and verse 6. 40 நாள் சென்ற பின்பு நோவா தன் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து, மழை நின்றுச்சு, அதனால சாரல் உள்ள வராது. 40 நாள் கழிச்சு எதை ஓபன் பண்ணி பார்க்கலாம்? விண்டோ. இந்த 6, 7, 8ஆம் அதிகாரம், chapter 6, 7 and 8, if you read, frequently you read about days. நாட்கள் இருக்கு பாருங்க. 3ஆம் வசனம், chapter 8 and verse 3, 150 நாளுக்கு பின்பு, verse 6, 40 நாள் சென்ற பின்பு. 9ஆம் வசனம், 7 நாட்களுக்கு பின்பு, இல்லையா? 11ஆம் வசனம், verse 11, after 7 days. நாட்களும் வருஷங்களும் மாதங்களும் இந்த அதிகாரங்களே குடிக்கப்பட்டிருந்தது. அப்போ I think Noah had a planner. அந்த பிளானர்ல நோட் பண்ணிட்டே இருந்தான். இன்னைக்கு எத்தனாவது நாள், இனி எத்தனாவது நாள் முதல் காகத்தை விட்டேன், என்றைக்கு நான் புறாவை விட்டேன், என்றைக்கு இந்த ஜன்னலை திறந்தேன் என்று அவன் கொஞ்சம் பொறுமையை இழந்தவனாக காணப்பட்டான். இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கர்த்தர் கொடுத்தார் நோவாவுக்கு. என்னதான் சொன்னாரு? இந்த மாடல்ல செய்யணும் ஆர்க்க, இந்த மெத்தட் படி செய்யணும், இந்த மெஷர்மெண்ட்ஸ்ல செய்யணும், யார் யாரெல்லாம் உள்ள கூட்டிட்டு போனோம்னு சொன்னவர் ஜன்னலை பத்தி ஏதாவது சொன்னாரா? சொல்லுங்களேன். ஒரு ஜன்னலை வைன்னு சொன்னார். அந்த ஜன்னலை திறக்க சொன்னாரா? சொல்லுங்களேன். அவர் ஜன்னலை திறக்கவே சொல்லலையே. இவர் திறந்து பார்த்தார். இவர் சொல்லாததை நோவா செஞ்சுட்டாராங்க. சரி பரவாயில்லன்னு விட்டுட்டார். இந்த ஜன்னலை நோவா திறந்த பொழுதும் நோவா ஒன்றை கண்டு கொண்டான். திஸ் இஸ் நாட் காட்ஸ் டைம். அப்பப்போ திறந்து பார்க்கும்போது இன்னும் தண்ணீர் இருக்கிறது. நாட் காட்ஸ் டைம். மறுபடியும் ஜன்னலை மூடு. திருப்பியும் ஜன்னலை தர, எல்லாம் ஆயிடுச்சா, இன்னும் தண்ணி இருக்கிறது, ஜன்னலை மூடு. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய நாளுக்கு முன்பதாக ஜன்னலை திறக்கிறோம், ஜன்னலை மூடுறோம். நான் ஆண்டவரே டைம் வந்துடுச்சா, இல்லையா, நான் மூடிடுறேன். சில டைம் எகிரி குச்சிடுறோம் வெளியோ. கர்த்தர் சொல்கிறார், திஸ் இஸ் நாட் த டைம். I have a time to open. அது வரைக்கும் 5வது ஆசீர்வாதம் தெரியுமா? Be still and know that I am God. நீ அமர்ந்திரு நோவாவே, just be still. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு. என்ன செய்யணும் ஆண்டவரே? எல்லாம் கத்துது, பூனை கத்துது, நாய் கத்துது, என் பிள்ளைங்கெல்லாம் கத்துறாங்க. என்னப்பா கரெக்டாக கேட்டிங்களா கர்த்தர் சொன்னதை? எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சேர்த்துட்டிங்களா? இது எங்கே இருக்குன்னு தெரில. ஏன்னா காட் மேட் த ஆர்க் ஒன்லி டு ஃப்ளோட், நாட் டு நேவிகேட். அதை பிரயாணம் பண்ணுறதுக்காக செய்யலை, அது அப்படியே ஃப்ளோட் தான் ஆகிட்டு இருந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சு, அந்த ஆர்க் வந்து ரெஸ்ட் ஆச்சு, அது போய் அமர்ந்தது. நோவாவை கர்த்தர் சொல்லி கொண்டிருந்தார், ரெஸ்ட், அமைதியாயிரு. கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு முன்பாக கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பி குவைட். ஆமென். இந்த நாட்களிலே நம்ம ஜெபம் பண்ண போறோம். இதுல முக்கியமா நம்ம எதுக்கு ஜெபம் பண்ண போறோம் தெரியுங்களா? I should learn to be still. அமைதியா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஐயோ இதெல்லாம் நடக்குது, என்ன ஆயிடும்? Be still. கர்த்தர் சொல்கிறார், அமைதியாயிரு. நோவா அமைதியாயிரு. கர்த்தர் எங்கே இருந்தார்? ஆண்டவர் இவ்வளவு நடக்கும் போது கர்த்தர் எங்க இருந்தார் நினைக்கிறீங்க? Where was God? மேல இருந்தாரா? Where was God? வேதத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொல்கிறது என்றால், God was inside the ark. கர்த்தர் நோவாவுக்கு பேழைக்குள்ளாக இருந்தார். ஒரே வசனம், 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஜெனிசிஸ் சாப்டர் 7 and verse 1 வாசிக்கிறேன். ஜெனிசிஸ் 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். கம் இன்டு தி ஆர்க். கம் இன்சைட் மை ஹவுஸ். எங்க இருந்து சொல்வோம்? வீட்டுக்குள்ள இருந்தா சொல்வோம். அப்போ பேழைக்கு இவன் உள்ள போறதுக்கு முன்னால கர்த்தர் எங்க நிக்கிறாரு? உள்ள நிக்கிறார். கம் இன்சைட் தி ஆர்க். 8th chapter verse 16. 8:16. நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரன் மனைவிகளும் பேழை விட்டு புறப்படுங்கள். இது வெளியே இருந்து சொல்றதா உள்ள இருந்து சொல்றதா? உள்ள இருந்து சொன்னீங்க. புறப்படுங்க, டைம் ஆச்சு, புறப்படுங்க. உள்ளே வான்னு சொல்றதும் எங்க இருந்து சொன்னாரு? உள்ள இருந்து சொன்னார். Come, he said when he was inside. Go, he said it from inside. அப்ப கர்த்தர் எங்க இருந்தாரு? பேழைக்குள்ளா இருந்தார்.
இப்போ வெளியே இருந்தால் வந்து இது உல்டாவாக நடக்கும். இப்போ கர்த்தர் வெளியே இருந்து சொன்னான்னு அர்த்தம், கோ இன்சைட் தி ஆர்க். வெளியே இருந்து கம் அவுட் ஆஃப் தி ஆர்க். அப்போ அவர் எங்கே இருக்கிறாரு? உள்ளதான் இருக்கிறார். உள்ள இருந்து சொல்லுகிறாரு, மிருகங்களே குதிக்காதீங்க, டோன்ட் ஜம்ப், பி 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 பேஷண்ட். இன்னும் கொஞ்ச நாள் தான். 7ஆம் மாதம் 17ஆம் தேதி, 7ஆம் மாதம் 17ஆம் தேதி உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள். ப்ளீஸ் டோன்ட் ஃபாலோ யுவர் பிளானர் ஃபார் சம் டைம். Some things don't work according to our plans. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம், பிளான் பண்ணுறவங்க கரெக்டாக தெரியும். சில நேரத்தில் பிளான் பண்ணுறது நடக்க மாட்டேங்குது. ஏனென்றால் கர்த்தர் அதில் கரத்தை வைத்திருக்கிறார். 17ஆம் தேதி 7ஆம் மாதம் வீட்டுக்கு போய் நீங்கள் எக்ஸடஸ் 12:2, எனக்கு நேரம் இல்லை, யாத்ராமம் 12:2 வாசித்தீங்கன்னா அந்த மாதத்திலே 17ஆம் தேதி இல்லையா, எக்ஸடஸ் சாப்டர் நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிங்க, நமக்கு நேரம் இல்லை. 12ஆம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி என்பது பஸ்காவின் நாள். 15th day is Passover, சிலுவையில் அறைந்த நாள். 17ஆம் தேதி என்பது உயிர்த்தெழுதலின் நாள். அப்போ நோவா வெளியே வந்த நாள் என்னைக்குன்னா ரிசரக்டட் டே, ஈஸ்டர் அன்னைக்கு வெளியே வந்தார். நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிங்க, உங்களுக்கு புரியும். அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு உயிர்த்தெழுதலின் நாளை வைத்திருக்கிறார். நம்முடைய காரியத்துக்கு ஒரு ஜீவன் கொடுக்கும் நாளை வைத்திருக்கிறார். அன்றைய வரைக்கும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? பி பி. எல்லாரும் உங்க பேரை சொல்லி சொல்லணும். காலைல எழுந்துச்சு என் பேரை சொல்லி சொல்லணும். யாரோ ஒரு பேர் சொல்லணும். பிரார்த்தன். பி ஸ்டில், பி ஸ்டில், பி ஸ்டில். அமைதியாயிரு. ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? ஆமா, நம்ம ஓடிடுவோம் தான். எங்க போட்டு பூட்டுறாரு நம்மள? ஆர்க்கு கொண்டு போட்டுறார். ஒரு சிச்சுவேஷனை கொடுத்து நம்மளை வைக்கிறாரு. He says, I have locked it, but I will open it for you. நான் ஒரு நாள் உனக்காக திறப்பேன். புது எல்லா ஈவில் கரப்ஷன் எல்லாம் போயிடும். கர்த்தர் உனக்கு சமாதானத்தை தருவார். உனக்காக கர்த்தர் காத்திருக்கிற உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? Let's close our eyes and pray. ஆண்டவரே, Lord, I am waiting for you, but while I am waiting, you bless me with all these blessings. நான் காத்திருக்கும் போது நீர் என்னை ஆசீர்வதிக்கிறீர் கர்த்தாவே. என்னை காப்பாற்றுறீங்க கர்த்தாவே. உமக்காக நான் வெயிட் பண்ணுகிறேன்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் ஜீவனை நான் காப்பாற்றுவேன். I will keep your life from evil. தீமையிலிருந்து நோவாவே உன் ஜீவனை நான் காப்பாற்றுவேன். உன்னை ரட்சித்திருக்கிறேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் ரட்சித்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை முத்தரித்திருக்கிறேன். I have sealed you by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் உன்னை முத்தரித்து வைத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, I have supplied you with all blessings. எல்லா ஆசீர்வாதத்தினாலும் உன்னை போஷித்திருக்கிறேன். கடைசியாக கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளையும் குறித்து கர்த்தர் கொடுத்து விட்டு சொல்லுகிறார், be still, don't be urgent Noah, don't send a dove, don't send a raven. ஒரு காகத்தை அனுப்புகிறாயா? ஒரு புறாவை அனுப்புகிறாயா? அமைதலார். புறா கதவை திறக்காது, காகம் கதவை திறக்காது. நான் தான் உனக்காக திறக்க வேண்டும். பிரதர், சிஸ்டர், நீங்க நம்பி இருக்கிறவங்களுக்கு கதவை திறக்க மாட்டாங்க. ஒரு பெரிய அபிஷியல் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர மாட்டாங்க. ரெக்கமெண்டேஷன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. கர்த்தர் தான் நமக்கு எல்லாவற்றையும் திறப்பார். God will open the door for you. Shall we stand up and pray? நாம் எழும்பி நின்று கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணலாமா? Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Praise you Lord. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். கண்களை மூடி பாடுவோமா? காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். நன்மை செய்ய ஒருவருண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவருண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு.
eyes. I know that God has spoken to many people. அநேகருக்கு கர்த்தர் பேசியிருக்கிறார். கர்த்தர் என்னோடு பேசினார். ஆண்டவர் நம்மை காத்திருக்கும்படியாக சொல்லுகிறார். We are God's children and God will never fail us. கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். Because His eyes is on us. அவர் கண்கள் நம்ம மேலே இருக்கிறது. நோவாவின் மேல் கர்த்தருடைய கண்கள் இருந்தது. அதில் தான் அவன் கிருபையை பார்த்தான். அவன் பேழைக்குள்ளாக போன பிறகு கூட God remembered Noah. கர்த்தர் நோவாவை மறக்கவில்லை. Sister, brother, God has not forgotten you. We need not remind him. அவருக்கு நாம் ஞாபகப்படுத்த அவசியமில்லை. அவர் நம்முடைய காரியத்தை குறித்து ஞாபகம் வைத்திருக்கிறார். உங்க பிள்ளைகளை குறித்து கர்த்தர் ஞாபகம் வைத்திருக்கிறார். உங்களுடைய ஜெபங்களை குறித்து கர்த்தர் ஞாபகம் வைத்திருக்கிறார். நீங்கள் காத்திருக்கும் பொழுது, நாம் அமைதியாய் இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அவர் உங்களுக்காக செய்வார். Don't take alternative methods urgently. அவசரப்பட்டு நாம் காரியங்களை செய்ய வேண்டாம். கொஞ்சம் அவசரத்தை நம்ம குறைப்போம், காத்திருப்போம். என்ன ஆயிட போகுது? What will happen? Nothing will happen. We have to just wait and wait and wait and wait. கர்த்தருக்கு காத்திருந்து 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 அவர் நம்மை பலப்படுத்தி சிறகுகளைப் போல நாம் பறக்க செய்வார். ஆமென். கண்களை மூடி யாருக்கெல்லாம் ஜெப வேண்டுமோ உங்க கைகளை உயர்த்துங்க. கர்த்தர் நமக்கு காத்திருக்க பலன் தருவார். இந்த 5 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். எதற்காக நீங்க காத்திருக்கீங்களன்னு கர்த்தருக்கு தெரியும். சில ஆசீர்வாதத்திற்காக நீங்க காத்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிறார். அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். Father, we thank you for this morning service. Your word is always true. Your word is always powerful. உம்முடைய வார்த்தை உண்மை உள்ளது. உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட பேசுகிறது. நாங்கள் காத்திருக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் காத்திருக்கிறோம் கர்த்தாவே. ஏனென்றால் நீர் தேவனாய் இருக்கிறீர். எங்களை விட நீர் ஞானம் உள்ளவர். எங்களுடைய ஐடியாவை விட உங்களிடத்திலே பரம திட்டங்கள் உண்டு கர்த்தாவே. இன்றைக்கு எங்களையும் எங்களுடைய வாழ்க்கையையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் வேலையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். We commit everything, Lord, our future, our family, our children into your hands, Lord. நோவாவை இன்றைக்கு நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் நோவாவை மறக்கவில்லை. உள்ளே கொண்டு சென்ற தேவன் காத்திருத்து அவனை காத்திருக்க செய்து நோவாவை வெளியே கொண்டு வந்தீர். அதுவரைக்கும் நோவா கர்த்தர் மேல் சார்ந்து விசுவாசித்திருந்தது போல எங்களை மாற்றும். எங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த பாடலை பாடும்போது நாம் கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்துவோம். நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நன்மை செய்ய ஒருவருண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவருண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திருப்பேன் காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன் அமர்ந்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன், காரியம் வாய்க்கும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட்.